ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யூதா எழுதின பொதுவான நிருபம் 4ஆம் வசனம், த புக் ஆஃப் ஜூட் verse 4. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்கவழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின நிருபம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நிருபத்தை குறித்து அவர் எழுதும்போது பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது என்று சொல்லி, இந்த இடத்துல விசுவாசத்திற்கு நாம் எப்படி போராட வேண்டும், எப்படி தைரியமாய் போராட வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல எழுத ஆரம்பிக்கிறார். ஏனென்று சொன்னால், பக்தி அற்றவர்களாகிய அநேகர் பக்கவழியாய் நுழைந்து அநேகருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போட்டு கொண்டிருக்கிற ஒரு காலம் அது. அந்த 1ஆம் நூற்றாண்டிலேயே அப்படிப்பட்ட கொடிய காலங்கள் துவங்கிவிட்டது என்று சொன்னால், இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே அநேக கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள அப்போஸ்தலர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் இன்றைக்கு எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதான கொடிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிற ஒரு காலத்துக்குள்ளே வந்து விட்டோம். இந்த 4ஆம் வசனத்திலே வாசிக்க கேட்ட வார்த்தையின்படியாக தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டுகிறவர்கள், கிருபையை புரட்டுறவங்க. இது என்ன சொல்றாரு, என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொன்னால், கிருபை, தேவன் கொடுத்த கிருபை எதற்காக என்று சொன்னால், அது லைசன்ஸ் டு சின் கிடையாது. அது நிறைய பேர் அப்படி யோசித்து கொள்கிறாங்க. நமக்கு ஆண்டவர் கிருபை உள்ளவர், நம்ம எவ்வளோ வேணால் பாவம் செய்யலாம், பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அதாவது பாவியை ஆண்டவர் நேசிக்கிறார், பாவியை நேசிக்கிறாரு, பாவத்தை ஆண்டவர் வெறுக்கிறார். நிறைய பேர் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிறாங்கன்னா, நம்ம எத்தனை பாவங்களை வேணால் திரும்பி 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 செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஆண்டவர் மன்னிக்கிறதற்கு தயபெருத்த தேவன். அதனால் நம்ம பாவத்தை செஞ்சாதான் கர்த்தருடைய கிருபை நமக்கு கிடைக்கும். ஏனென்று சொன்னால், ரோமரில் நம்ம வாசிக்கிறோம் 5ஆம் அதிகாரத்தில், எங்கே பாவம் பெருகி இருக்குதோ அங்கே கிருபையும் பெருகி இருக்குதுன்னு சொல்லி வசனம் இருக்குது. அப்போ பாவம் பெருகுனாதான் கிருபை பெருகும் அப்படின்னு சொல்லி ஒரு டீச்சிங் இன்னைக்கு பரவலாக கிறிஸ்துவ உலகத்திலே சுழன்று வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ எவ்வளோ பாவம் செய்கிறியோ அவ்வளோ உனக்கு கிருபை பெருகும் அப்படின்ற ஒரு டீச்சிங்கை இன்றைக்கி நிறைய பேர் அதை செய்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கடைசி காலம், பயங்கரமான கொடிய காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இப்போ அது இன்றைக்கு மாத்திரமில்லை, அன்றைக்கு 1ஆம் நூற்றாண்டிலையும் வந்துட்டாங்க. தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டுகிற பக்தியற்ற சிலர் பக்க வழியாக அவர்கள் நுழைந்திருக்கிறார்கள். அவங்க நேர் வழியாக நுழையல, பக்க வழியாக நுழைஞ்சிட்டாங்க சபைக்குள்ளே. அப்படி நுழைந்து சபையை கலக்கி கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை தான் இங்கே யூதா எழுதுகிறார். நம்ம கிருபையை குறித்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். தீத்துக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ண அந்த கிருபை நம்மை போதிக்கிறது என்று இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ கிருபை எதற்காக பிரசன்னமாச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அவபக்தியையும், அன்காட்லினஸ், அது இல்லாமல் லௌகீக இச்சைகளை, இந்த உலகத்தில் இருக்கிற இச்சைகள், ஆசாபாசங்கள், உலகத்துக்குரிய காரியங்கள், இவைகளெல்லாம் நாம் வெறுத்து விட, அவைகளை என்ன சொல்கிறாரு, இச்சைகளை வெறுத்து அது மேலே நம்ம பல்ல கடிச்சிட்டு
இச்சைகளை நாம் செய்யாமல் இச்சைகளை நோக்கி பார்க்காம இருக்கிற காரியம் கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆண்டவர் அவருடைய கிருபையை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதின் நோக்கம் என்னவென்று சொன்னால், நீங்கள் லௌகிக இச்சைகளையும் அவபக்தியையும் வெறுத்துன்னு போட்டிருக்குது. அப்போ வெறுப்புணர்வு, அந்த பாவத்தை குறித்து, பாவ இச்சைகளை குறித்து, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, இவைகளை குறித்த ஒரு வெறுப்பை கொடுப்பதற்காக தான் கிருபை அளிக்கப்பட்டு இருக்கிறது என்று தீத்து 2 அதிகாரம் 11-12 நம்ம வாசிக்க கேட்கிறோம். அப்போது இந்த கிருபையை இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் பாவத்தை வெறுப்பதற்கும் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கும் தான் நமக்கு கிருபையை அளித்திருக்கிறார் என்கிற சத்தியத்தை மறுத்து, பாவம் செய்வதற்காக தான் கிருபை இருக்குது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்தா நலமாக இருக்கும் என்று சொல்லி நான் கருதுகிறேன். ரோமர் 2 அதிகாரம் 4 நாம் திருப்பிக் கொள்வோம். ரோமன்ஸ் சாப்டர் 2:4. அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல், அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயே. உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்து கொள்ளுகிறாயே என்று இந்த இடத்துல அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார். என்ன சொல்றாரு? தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது. அப்போ தேவ தயவு, கிருபை, மர்சி, இரக்கம் எதற்காக? நீங்களும் நானும் குணப்படணும், பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக தான் ஏவுகிறது. அதை அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ என்று கேட்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருடைய கிருபையை அசட்டை செய்கிறாங்க. கர்த்தருடைய இரக்கங்களை, தேவ தயவை அசட்டை செய்து கொண்டு இருக்கிற ஒரு காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி நம்ம செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அப்படி நம்ம செய்வோமேனால் நமக்கு மன கடினம் உண்டாகும் என்பதை 5 சொல்கிறார். சொல்லிட்டு சொல்கிறாரு, கோபாக்கினைய நமக்கு நாமே குவித்து கொள்ளுகிறோன்னு சொல்கிறார். அப்போ நம்ம கிருபையை குறித்து எவ்வளவு நம்ம எச்சரிப்புடையவர்களாக இருந்து அந்த கிருபை நம்மளை மனம் திரும்புவதற்கு ஏதுவாக ஏவுகிறது என்பதை நாம் புரிந்து, நாம் மனம் திரும்பி பாவத்திலிருந்து விடுதலை பெற்று பாவத்தின் மேல் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நாம் மாற வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 6 அதிகாரம் 14 வாசிக்கிறேன். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அப்போ கிருபைக்கு நாம் கீழ்ப்பட்டு இருக்கும் பொழுது, கிருபையை நம்முடைய வாழ்க்கையில சரியான விதத்தில் பயன்படுத்தும் போது பாவம் நம்மை மேற்கொள்ளவே முடியாது, மேற்கொள்ள மாட்டாதுன்னு சொல்கிறார். அப்போது கிருபை எங்கே இருக்குதோ அங்கே பாவம் இருப்பதற்கு வழியே இல்லை. ஆதலால் இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே, இந்த கடைசி காலத்தில் கிருபையை தவறா இன்றைக்கு போதித்து அதை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டுற கூட்டத்தில் நம்ம போய் சிக்கிக்கொள்ளாதபடி, கிருபையை நான் பெற்றுக்கொண்டா பாவத்திலிருந்து விடுதலை பெறுவேன், பாவத்தின் மேல் எனக்கு ஒரு ஜெயம் கிடைக்கும் அப்படிங்கிற சத்தியத்தை புரிந்து கொண்டு வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த வார்த்தையில் கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு எதுவாக புரட்டுகிற பக்தியற்ற சிலர் பக்க வழியாய் நுழைந்து, ஆண்டவரே உம்முடைய மந்தையை கலக்கி கொண்டிருக்கிற ஒரு கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகளுக்கு ஒரு எச்சரிப்பை நீர் கர்த்தர் கட்டளையிட்டு, ஆண்டவரே பாவத்தின் மேல் ஒரு ஜெயத்தையும் வெற்றியும் கட்டளையிட்டு கிருபையினுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆசீர்வதித்து வழிநடத்தி காரும் தேவ கிருபைக்கு தாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.